மாவட்டத்திலுள்ள அழகான கிராமம் ஒன்றில் கிருத்திவா என்ற சிறுவன் வாழ்ந்தான். கிருத்திவா அன்பும் பொறுமையும் கொண்டவன். அவனுக்கு இயற்கை, பூச்சிகள், மரங்கள் போன்றவை மீது அளவிட முடியாத ஈர்ப்பு இருந்தது. அவன் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கினாலும் ஒரு விஷயம் அவனுக்கு எப்போதுமே சவாலாக இருந்தது. அதாவது குறிப்பிட்ட வேலையை ஆரம்பித்து முடிப்பது. ஒரு நாள் கிராம பள்ளியில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் நாளைய போட்டிக்காக தங்கள் விருப்பத்திற்கேற்ப ஒரு வேலைகளை செய்ய வேண்டும். வெற்றி பெறும் மாணவர்களுக்கு விருது வழங்கப்படும் என்றார். பள்ளி குழந்தைகள் அனைவரும் உற்சாகமாக வெவ்வேறு வேலைகளை தேர்வு செய்தனர். கிருத்திவா மிகுந்த உற்சாகத்துடன் நான் ஒரு அழகான பறவை கூடானை உருவாக்குவேன் என்று கூறினான். வாழ்க்கையின் முதல் பாடம். அடுத்த நாள் காலை கிருத்திவா தனது வேலைகளை தொடங்கினான். மரக்குச்சிகளையும் சிறிய கொடிகளையும் சேகரித்து பறவைகளுக்கேற்ப உள்ள கூடு வடிவமைக்க தொடங்கினான். ஆனால் வெறும் 2 மணி நேரத்தில் கைகளில் ஏற்பட்ட கீறல்கள் காரணமாக அவன் நொந்து விட்டான். இதை முடியாது என்று கோபத்துடன் கூடை எறிந்துவிட்டு வீட்டிற்குள் சென்றான். அவனது தந்தை கோவிந்தசாமி இதை கவனித்து அன்புடன் கேட்டார். கிருத்திவா, ஏன் இதை முடிக்காமல் விட்டுவிட்டாய்? அவனுடைய பதில், நான் கைகளை காயப்படுத்திக் கொண்டேன். இதை செய்ய வேண்டுமென்பது தவறான தேர்வாக இருந்தது என்றது. தந்தை சிரித்து, கிருத்திவா, இந்த வாழ்க்கையில் எந்த சின்ன வேலைக்கு தடைகளும் ஏற்படும். ஆனால் அதை விடுவதே உண்மையான தோல்வி. முயற்சி செய்யும் மனதை நீ எப்போதும் பாழாக்க கூடாது என்று அறிவுரை கூறினார். விருது வெல்லும் சவால். தந்தையின் வார்த்தைகள் கிருத்திவாவின் மனதில் புதிதாக ஆற்றலை ஏற்படுத்தின. அவன் மீண்டும் பறவை கூடானை உருவாக்கத் தொடங்கினான். இம்முறை அவன் கவனமாக வேலை செய்தான். மரக்குச்சிகளை வெட்டும்போது அதிக அசௌகரியத்தை தவிர்த்தான். 4 நாள்களில் அவன் கூடு முழுமையாக தயார் செய்யப்பட்டது. கூடு மட்டுமல்லாமல் கிருத்திவா அதன் அருகில் தண்ணீர் பாத்திரம் மற்றும் சிறிய உணவு பக்குவங்களை வைத்து பறவைகளுக்கு ஓர் வசதியான இடம் அமைத்தான். ஆசிரியரின் பாராட்டு. போட்டியின் நாளில் கிருத்திவா தனது வேலைகளை பள்ளிக்கு கொண்டு சென்றான். மற்ற மாணவர்களும் ஒவ்வொரு அழகான செயல்பாடுகளுடன் வந்திருந்தனர். ஒருவரின் ஓவிய கலையும் மற்றொருவரின் செருப்பு தோற்றமும் அனைத்தும் பரந்த ரசனையுடன் இருந்தது. ஆசிரியர் கிருத்திவாவின் பறவை கூடை கண்டு மெய்மறந்தார். இது வெறும் கூடு அல்ல, பறவைகளுக்கான வீட்டைப் போல் இருக்கிறது. நீ மிகுந்த அன்போடு இவ்வாறு வடிவமைத்திருக்கிறாய். இது மிக அழகான ஆக்கமாகும் என்று பாராட்டினார். கிருத்திவா அந்த போட்டியில் முதல் பரிசு பெற்றான். ஆனால் அந்த வெற்றி அவனுக்கு மட்டுமே பெருமை அளிக்கவில்லை, அவனுக்குள்ளிருந்த தன்னம்பிக்கையை மேலும் பெருக்கியது. இயற்கையின் முக்கியத்துவம். விருதினை பெற்றதன் பின்னர் கிருத்திவா தொடர்ந்து இயற்கையின் மீது விருப்பம் காட்டினான். பறவைகளுக்கான கூடுகளை உருவாக்கி அவற்றை விற்கத் தொடங்கினான். அவனது வேலையை பார்த்த கிராம மக்கள் அவனை வாழ்த்தினர். சில மாதங்களில் அவன் ஒரு சிறிய தொழிலாளியாகவும் மாறினான். முதல் வருமானம். கிருத்திவா விற்பனை செய்த கூடுகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. சிறுவனாக இருந்தாலும் அவன் பெற்ற முதல் வருமானத்தால் தனது தாய் வசந்திக்கு புதிய சட்டை வாங்கி கொடுத்தான். தாயின் மகிழ்ச்சியான முகத்தை கண்டதும் அவனுடைய உழைப்பின் முக்கியத்துவம் மேலும் புரிந்தது. உயர்ந்த கனவுகள். காலம் கடந்தேறியவுடன் கிருத்திவா பறவைகள் மட்டுமல்ல, சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை கிராம மக்களிடமும் பள்ளி மாணவர்களிடமும் பகிர்ந்தான். அவன் தனது வாழ்க்கையை ஒரு நல்ல உதாரணமாக மாற்றிக் கொண்டான். நிகழ்ச்சியின் முடிவில் குறிப்பு. கிருத்திவாவின் கதையை கிராமத்தினர் சில ஆண்டுகள் கழித்து அனைவருக்கும் சொல்லியெடுத்தனர். இந்த கதை ஒரு சிறு குழந்தை தன் மனோபலத்தால் எவ்வாறு உயர்ந்ததாக மாறினான் என்பதை நினைவூட்டுகிறது. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் எவரும் கடின உழைப்பின் மூலம் வெற்றியை அடைய முடியும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. கதை முடிவில் நேர்மையான கருத்து. நம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் உழைத்தால் எந்த கனவும் சாதிக்க முடியும்.